முடிஞ்ச வரைக்கும் நான் என்னால செஞ்சிட்டு இருக்கிறேன். நான் நம்ம இயக்க தோழர்களுக்கு சரி, இயக்க தோழர் குடும்பங்களுக்கு சரி, பொதுமக்களுக்கு சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிறைவு. அரசியல் பிடிக்காதவன் அரசியலுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் செஞ்சிட்டு இருக்கேன், அரசியல் பணியில நான் ஈடுபட்டு இருக்கேன். ஆனா எனக்கு மிகப்பெரிய மனநிறைவு என்ன தெரியுமா கொடுக்குது? அதுல பாத்திருப்பீங்களா, சாதாரண வீட்டு ஜனங்க அவங்க அந்த உதவியை செஞ்சு வீட்டுக்கு வந்து என் முன்னாடி கண்ணுல அந்த கண்ணீர் மழக நன்றின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது 1000 ஒரு ஸ்டெராய்டு மாதிரி. அது இனிய உழைக்கணும், இனிய சங்கடப்படணும். நிறைய பேர் இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு சாதாரண கஷ்டப்படுறாங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் அநீதிக்கும் நடக்கிற போராட்டம் தான் இன்னைக்கு உலகத்துல பாக்குறோம். உலகம் முழு அதான் நடக்குது. நீதிக்கும் அநீதிக்கும் நடக்கிற ஒரு போராட்டம். சாதாரண ஜனங்க கஷ்டப்படுறாங்க. அவங்கள வந்து ஒரு நிறைய பேர் பல்வேறு சிக்கல்கள் அநீதி அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு அவங்க இறைவன் கடவுள் கும்பிடுறது வந்து நான் பல பேர் சொல்லியிருக்கேன். நான் முன்னாடி அவ்வளவு நம்பிக்கை கிடையாது. நான் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய நம்பிக்கை. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நான் கடவுளை கும்பிட்டு தான் இருக்கேன். நான் ஏன்னா கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிற வேற ஒண்ணும் கிடையாது. இந்த நீதிக்கும் அநீதிக்கும் நடுவில் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. என்னை ஒரு கருவியா நீ பயன்படுத்திக்கோ, எனக்கு நல்ல சக்தியை கொடு. நான் பேச்சாற்றல் கிடையாது, நல்ல சொல் வலிமையை கொடு, எனக்கு தைரியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஒவ்வொரு தடவை வேண்டிக்குவேன் நான்.